ஸோ இன்னைக்கு செஷன் வந்து நான் வந்து கிக் ஸ்டார்ட் வந்து பண்ணுறேன். இன்னைக்கு டாபிக் வந்து டேபிள் ஹேண்ட்லிங். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு வெப்பேஜில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்துருக்கோம், தென் வந்து நம்ம ட்ராப் டவுன் பார்த்துருக்கோம், தென் மவுஸ் ஆக்ஷன் வந்து பார்த்துருக்கோம், தென் உள்ள வந்து ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரேமை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டேபிளும் எல்லா வெப்பேஜஸ்ல இருக்கும். ஸோ டேபிள் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க போறாங்க. பட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ரோ அண்ட் காலம் பேட்டர்ன்ல நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ டேபிள்னாலே ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ரோஸ் அண்ட் மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ரோஸ் அண்ட் மல்டிபிள் காலம்ஸ்குள்ள இருக்க வேல்யூ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் வந்து ஒரு விக்கிபீடியா பேஜ் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ லைக் இன்ஃபோசிஸ் விக்கிபீடியா. ஓகே, ஸோ லெட் மீ சர்ச் திஸ் அண்ட் ஓப்பன் திஸ் லிங்க். இப்போ இந்த விக்கிபீடியா பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, இது நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கு, இதே வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதை ஏன் நான் டேபிள் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஸ்டோர் பண்ணிருக்க வச்சிருக்க வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரோஸ் அண்ட் காலமா இருக்கு. ஸோ லைக் இந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து இன்ஃபோசிஸ், இந்த செகண்ட் ரோல வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. தேர்ட் ரோல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட் அப் நடக்குது, அதாவது 2 காலமா இருக்கு. ஸோ லைக் இந்த காலம் 1ல வந்து நம்மளுக்கு ட்ரெயின் நேம், காலம் 2ல வந்து இன்ஃபோசிஸ், ஸோ தென் இங்க காலம் 1ல வந்து ஃபார்மலி, ஸோ தென் இங்க இன்ஃபோசிஸ் பிரைவேட் லிமிடெட், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரோஸ் அண்ட் காலமா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதுனா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஆப்வியஸாக வந்து அதை வந்து நம்ம வந்து டேபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த டேபிளை தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த டேபிள் ஹேண்ட்லிங். ஸோ நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பாத் ஆக்சஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு வேல்யூஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த டேபிள்குள்ளே மட்டும்தான் ஒரு ஆக்ஷன் வந்து பண்ண போகிறோம். அப்போ எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் வந்து பண்ண போகிறோமோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ எதுக்காண்டி வெப் எலமெண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் அன் வெப் எலமெண்ட் we are going to restrict the web driver. ஸோ எல்லா நோடுலையும் நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெசிஃபிக் நோடில் மட்டும் நம்ம வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெப் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த டேபிளோட வெப் எலமெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ லைக் சிம்பிளாக ரேண்டமாக வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி நான் இன்ஸ்பெக்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணால் நம்மளுக்கு பேக் அண்ட் HTML DOM ஸ்ட்ரக்சர் வரும். இப்போ இதில் வந்து நான் செலக்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த டேபிளில் வந்து ஒரு கார்னரில் வந்து மவுஸை வந்து பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த என்டையர் டேபிள் வந்து ஹைலைட் ஆகும். அந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நோடு வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேபிள் அப்படின்ற இந்த டேக் மேலே நான் மவுஸை ஹோவர் பண்ணேன் அப்படின்னா அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் நோட்ல வந்து ஹோவர் பண்ணேன் அப்படின்னா அந்த என்டையர் டேபிள் வந்து ஹைலைட் ஆகுது. ஓகேவா? ஸோ இல்லை உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இந்த டேபிளோட டாப்ல வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நோடு வந்து ஹைலைட் ஆகும். அப்போ என்ன பண்ணுங்க, ஆரோ பட்டனை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா டிராவர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளுக்கு எல்லாமே ஹைலைட் ஆகும். இப்போ மவுஸை நான் இது மேலே ஹோவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே ஹைலைட் ஆகலை. பட் இதே வந்து நான் அந்த டேபிள் மேலே வைக்கும் போது இந்த என்டையர் டேபிள் வந்து ஹைலைட் ஆகுது. அப்போ இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு வெப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் அப்படின்ற டேக் வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி ஏதோ ஒரு இடத்துல வந்து எண்ட் ஆகுது. இந்த டேபிள் டேக் உள்ள தான் நம்மளுக்கு வந்து நிறைய டேக்ஸ் இருக்கு, அதாவது நிறைய நோடு இருக்கு. அந்த ஒவ்வொரு நோடுலையும் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கரஸ்பாண்டிங் நோடுக்கு நம்ம வெப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து வெப் எலமெண்ட் கிரியேட் பண்ணுறது. ஓகே ஃபைன், இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பேரண்ட் நோட வந்து ஆட் ஆகும் போது இது கீழே வந்து 2 சைல்ட் நோட் இருக்கு. ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கேப்ஷன், இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து டீ பாடி. அந்த கேப்ஷன் மேலே வந்து நம்ம மவுஸை வச்சா
எனக்கு அந்த இன்ஃபோசிஸ் லிமிடெட் அப்படின்ற அந்த கேப்ஷன் வந்து ஹைலைட் ஆகுது. இதே டி பாடியில வச்சா எனக்கு அந்த என்டையர் டேபிள் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ நம்மளோட அஜெண்டா என்ன அப்படின்னா அந்த என்டையர் டேபிள்குள்ள இருக்க வேல்யூஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதனால இந்த டி பாடியை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணா இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிஆர் டேக் மேல நான் மவுஸை வச்சா இன்ஃபோசிஸ் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இதே வந்து நான் செகண்ட் டிஆர் மேல வச்சா எனக்கு அந்த இமேஜ் ஹைலைட் ஆகுது. தேர்டு டிஆர் மேல வச்சா எனக்கு ட்ரேடு நேம் இன்ஃபோசிஸ்ன்றது ஹைலைட் ஆகுது. அப்போ சிமிலர் டு தட் நான் இப்போ வந்து ஃபோர்த் டிஆர் இல்லை நான் ஏதோ ஒரு டிஆர் மேல நான் வந்து மவுஸை வந்து வச்சேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டிஆர் மேல ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒவ்வொரு ரோ வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகுது. அப்போ இங்க இருந்து நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த டேபிள்ல எத்தனை ரோ இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஆர் டேக்குக்கு வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து கவுண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ இனிஷியலாக இதுக்கு நம்ம வெப் எலமெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் அதை கூட நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வெப் எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நோடு இங்கே எக்ஸ்பாத் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த டேக் வந்து டேபிள்னு இருக்கு. அதில் நம்மளுக்கு வந்து கிளாஸ் அப்படின்ற லொக்கேட்டர் இருக்கு. தென் அதுக்கான அட்ரிபியூட் வேல்யூ வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம எழுதின சின்டெக்ஸ் கரெக்டாக இருந்தால் இங்கே வந்து ஹைலைட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பாத் ஆக்சஸோட கான்செப்டை வந்து நம்ம வந்து ரிலேட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து டிஆர் அப்படின்ற டேக் தான் நம்ம வந்து ஐட்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இந்த டிஆர் டேக்குக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும்? லைக் இந்த டி பாடிக்கு வரணும். அப்போ இந்த டி பாடின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைல்டு. அப்போ சைல்டுக்கு வரணும் அப்படின்னா சின்டெக்ஸ் என்ன? ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் நம்ம வந்து சைல்டு கொடுத்துட்டு கோலன் ஆஃப் நம்ம வந்து டி பாடி அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த நோடுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் வந்துடும். தென் இதுக்குள்ள இருக்க ஓகே எத்தனை டிஆர் டேக் அதாவது எத்தனை ரோ இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ண போறோம். ஸோ லக்கிலி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரே டேக் நேம்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம அந்த சைல்டுக்கு வந்து ட்ராவர்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இதோட சைல்டுக்கு ட்ராவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் சைல்டு கோலன் அந்த டேக் நேம் கொடுத்தோம் டிஆர்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ரிசல்ட் இருக்கு? 24 ரிசல்ட் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டிஆர் மேல வைக்கும் போது எனக்கு இன்ஃபோசிஸ் ஹைலைட் ஆகுது. செகண்ட் ரிசல்ட்ல வந்து இமேஜ் ஹைலைட் ஆகுது. தேர்ட் ரிசல்ட்ல ட்ரேட் நேம். ஃபோர்த் ரிசல்ட்ல அந்த ஃபார்மலி. ஸோ நான் ஒவ்வொன்றா நான் வந்து ட்ராவர்ஸ் வந்து நான் வந்து பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு ரோ வந்து எனக்கு வந்து ஹைலைட் வந்து ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன வந்து நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ லைக் நம்ம இந்த டேபிளுக்குள்ள எத்தனை ரோ இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஆர் டேக் மூலியம் நம்ம வந்து ஹைட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து கவுண்ட் வந்து பண்ணிடலாம். பட் நம்மளோட அஜெண்டா வந்து நம்ம வந்து உள்ள எத்தனை ரோ இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ண மாட்டோம். அந்த ரோஸ்குள்ள இருக்க அந்த காலம் 1ஓட வேல்யூ அந்த காலம் 2ஓட வேல்யூ தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் மேல நான் வந்து மவுஸை வந்து பிளேஸ் பண்றேன். ஓகேவா? சாரி, ஃபர்ஸ்ட் ரோ மேல நான் மவுஸ் வந்து ஹோவர் பண்றேன். இங்க டிஆர் அப்படின்னு டேக் இருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா இதுக்குள்ள வந்து ஒரே ஒரு டேக் இருக்கு டிடி அப்படின்னு. ஓகே ஃபைன். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் காலம் இருக்கு, அதனால நம்மளுக்கு வந்து சிங்கிள் சைல்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரிலேட் பண்ணணும். இப்போ செகண்ட் டிஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணா அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேக் தான் இருக்கு டிடி, ஏன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் காலம் தான் இருக்கு. பட் நம்ம தேர்ட் இதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணும்போது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிஹெச் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு பிளஸ் டிடி அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ இப்போ டிஹெச் மேல நான் மவுஸை வச்சேன் அப்படின்னா எனக்கு ட்ரேட் நேம் வந்து ஹைலைட் ஆகுது. இதே வந்து நான் டிடி மேல மவுஸை வச்சேன் அப்படின்னா எனக்கு இன்ஃபோசிஸ்ன்றது ஹைலைட் ஆகுது. அப்போ இங்க நம்ம வந்து என்ன ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா காலம் 1 வேல்யூ வந்து டிஹெச்லையும் காலம் 2ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து டிடிலையும் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதே ஸ்ட்ரக்சர்ல தான் எல்லாமே இருக்கா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ அடுத்த டிஆர் டேக் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிஹெச் டிடின்னு ஒரு டேக் இருக்கு. அப்போ டிஹெச் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எனக்கு வந்து காலம் 1 வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. டிடின்றது காலம் 2 ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி அடுத்த டிஆர் டேக் நான் வெரிஃபை பண்ணா ஸோ டிஹெச் ரெப்ரசன்ஸ் த காலம் 1 வேல்யூ, டிடி டேக் ரெப்ரசன்ஸ் த காலம் 2 வேல்யூ. அப்போ இங்க நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு வெப் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து டிஆர் வந்து நம்மளுக்கு வந்து ரோவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. தென் அதுக்குள்ள டிஹெச் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு
காலம் 1 ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் டிடின்றத நம்மளுக்கு வந்து காலம் 2 வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுது. ஓகேவா? ஸோ லைக் நம்மளுக்கு வந்து 3 டேக் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவிட்டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஒரு கோடிங்ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நம்ம அந்த காலமோட வேல்யூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா இனிஷியலாகவே நான் சொன்னது டெஸ்ட் டிசைன் தான். இப்போ நான் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் ஃபைலை கூட நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுலேயே வந்து நான் வந்து ஒரு சினாரியை வந்து நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து வேலிடேஷன் வந்து பண்ண போறது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் மட்டும் நம்ம வந்து ஆட்டோமேட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ லெட் இட் பி டேபிள் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ தென் இங்கே நம்ம வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ப்ரௌசர் இன்வெகேஷனை வந்து நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து ஹூக்ஸ் காலில் வந்து நம்மளுக்கு கால் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து அட் பிஃபோர் அனோட்டேஷன் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஸோ யூசர் extract the column 1 values. ஓகே, நம்ம column 1 values மட்டும் extract வந்து நம்ம வந்து பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு டேக் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ let it be at key table. ஓகே, ஸோ இந்த டேகை வந்து நான் ரன்னர் ஃபைலில் வந்து நான் வந்து இனிஷியலாக வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அப்போ தான் அந்த கரஸ்பாண்டிங் சினாரியோ வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். தென் நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த யூஆர்ல வந்து நம்ம framework configuration டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற அந்த ஃபைலை வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா மூவிங் ஃபார்வர்ட் நம்ம யூஆர்எல் எல்லாமே நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் நம்ம வந்து அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். கோடிங்கில் போய் டைரெக்டாக வந்து ஹார்ட் கோட் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ தென் அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம வந்து ஸ்டெப் டெஃபினேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ மவுஸ் இது மேலே வச்சோம் அப்படின்னா கிரியேட் ஸ்டெப் டெஃபினேஷன் காமிக்க போது அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் ஃபைல் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மெத்தட் வந்து கிரியேட் ஆக போகுது. அந்த அனோட்டேஷன் வந்து மேப் ஆகி ஒரு மெத்தட் வந்து கிரியேட் ஆகிட போகிறது. இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ லைக் வந்து நம்ம வந்து ஒரு வெப் எலமெண்ட் வந்து ஐடென்டிஃபை வந்து நம்ம வந்து பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம டேபிளை வந்து 2 வேலை வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எய்தர் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வெப் எலமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த வெப் எலமெண்ட்குள்ள நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்பாத் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்பாத் ஆக்சஸ் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அப்போது ஒரு ரிப்பீட்டிவ் ஆக்ஷன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம காலம் 1 வேல்யூஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ ரிப்பீட்டிவ் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக வந்து யாரோட ஹெல்ப் தேவை? நம்மளுக்கு லூப்ஸோட ஹெல்ப் தான் தேவை. அதனால இந்த இடத்துல நான் வந்து ஒரு லூப் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ லூப்போட சின்டெக்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். இனிஷியலைசேஷன் int I is equal to 0. இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆகணும் அப்படின்ற இந்த கண்டிஷன் வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்ம வந்து பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம எத்தனை காலம் வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அத்தனை டைம் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணணும். அப்போ காலம் 1 வேல்யூஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். பட் நம்ம அங்கே வந்து ஒரு சின்டெக்ஸ் வந்து நம்ம வந்து எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஆர் டேக் முடிய நம்மளுக்கு வந்து ஐட்ரேட் ஆகும். பட் நமக்கு என்ன பண்ணணும்? அந்த டிஹெச் டேக் முடிய ஐட்ரேட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் சைல்டு கோலன் நான் வந்து அந்த டேக் நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் டிஹெச் அப்படின்னு. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 ரிசல்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மேலே வைக்கும்போது ட்ரேட் நேம் வருது. ஸோ செகண்ட் நேமில் வந்து எனக்கு ஃபார்மலி, ஸோ தென் அடுத்தது வந்து கம்பெனி நேம், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இங்கே ரிலேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைல்டுன்னு எழுதியிருக்கோம். பட் இதை வந்து நம்ம வந்து சிம்பிளாக மாற்றணும் அப்படின்னா ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் தானே நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு என்னது? இந்த இன்ஃபோ பாட்ஸ் வி கார்டுக்கும் இந்த டிஹெச்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்போ நம்மளுக்கு டிசெண்டன்ட் தான். அப்போ டைரக்டா அப்படி ஒன்னொன்னா எழுதாம ஸோ நான் வந்து டைரக்டாவே நான் டிசெண்டன்ட் எழுதிடுறேன். ஸோ இப்போ டிசெண்டன்ட் எழுதுனால நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ நம்ம வந்து ஆப்டிமைஸ்டா வந்து ஒரு எக்ஸ்பாத் ஆக்சஸை வந்து நம்ம டிரைவ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இதை வந்து நான் வந்து காப்பி வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை காப்பி பண்ணிட்டு இதோட ரிசல்ட்டை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணணும். அதாவது எத்தனை மேட்சிங் ரிசல்ட் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம்? ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேஷன் வந்து வெப் டிரைவர் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் ஓகே பை டாட் நம்ம வந்து இங்கே எக்ஸ்பாத்தை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து மல்டி மேட்சிங் ரிசல்ட்டை வந்து கொடுக்க போகுது. தென்
இந்த லைன்ல இருந்து நம்ம சைஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்ப சைஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டாட் சைஸ் ஆஃப் அப்படின்ற அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சைஸ் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு இன்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா என்ன பண்ணுங்க, மவுஸை வந்து எப்பயுமே வந்து அந்த மெத்தட் மேலே வச்சிருங்க. ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த மெத்தட் நேமுக்கு பக்கத்தில் என்ன டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இன்டிஜர் டேட்டா டைப். அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கெட்டெக்ஸ்ட்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த கெட்டெக்ஸ்ட் மெத்தடை மேலே போய் நான் மவுஸை வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன தருது அப்படின்னா அங்கே ஸ்ட்ரிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுது. பட் இதே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணோம்ல, லைக் வந்து சென்ட் கீஸ் இல்லை வந்து கிளிக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ சென்ட் கீஸ் மேலே மவுஸை வச்சேன் அப்படின்னா அந்த சென்ட் கீஸ் பக்கத்தில் என்ன கீவேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாய்ட் அப்படின்னு. ஸோ வாய்டுனா என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து ஒரு நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அதாவது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே வந்து நான் கிளிக் மெத்தடுக்குள் மேலே வச்சாலும் எனக்கு வந்து வாய்ட் அப்படின்னு தான் எனக்கு வந்து வரும். ஓகேவா? எதனால அப்படின்னா இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடும். அப்போ இங்க நம்ம யூஸ் பண்ண போற இந்த கெட் மெத்தட், அதாவது சைஸ் மெத்தட் வந்து நம்மளுக்கு ஒரு இன்டிஜரை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுது. அதனால இதை வந்து நான் இன்டிஜர் டேட்டா டைப்ல நான் வந்து ஸ்டோர் பண்றேன். ஸோ இன்ட் column 1 size is equal to something நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை தான் நம்ம வந்து கண்டிஷனா வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ கண்டிஷன் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுவோம்? ஸோ லைக் I less than column 1 size, then increment ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறோம். I plus plus இதுக்கு வந்து ஒரு பிளாக் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ தென் இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ஐட்ரேட் வந்து பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோடிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மல்டி மேட்சிங் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து தரப்போகுது. ஓகே, ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு மல்டி மேட்சிங் ரிசல்ட், அதாவது நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 21 மேட்சிங் ரிசல்ட் வரும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரோவாக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணணும், அதாவது சாரி ஒவ்வொரு காலம் வேல்யூவாக நம்ம ஐட்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து இன்டெட் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து கெட் மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த கெட் மெத்தடில் அந்த இன்டெக்ஸை வந்து நான் வந்து பாஸ் வந்து நான் வந்து பண்ணுறேன். தென் போஸ் தட் அதில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி கெட் டெக்ஸ்ட் அப்படின்ற மெத்தடை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். தென் இந்த கெட் டெக்ஸ்ட் வந்து என்ன நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதனால இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து நான் வந்து ஸ்டோர் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் column 1 values equal to something ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சிஸ் அவுட் வந்து நான் இங்கே வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணும்போது ஓகே அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லாஜிக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே லாஜிக் தான். லைக் நம்ம வந்து அந்த ட்ராப் டவுனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே லாஜிக் தான் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். பட் என்ன அப்படின்னா சின்டெக்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த எக்ஸ்பார்ட் சின்டெக்ஸை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் புரியணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ கொஞ்சம் டீபக் பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து செட் பண்ணிடுறேன். டீபக் பாயிண்ட் செட் பண்ணிட்டாலே நம்ம டீபக்கரில் தான் ரன் பண்ணணும். வி கால் இட் அஸ் டீபக் பாயிண்ட்ஸ் ஆர் பிரேக் பாயிண்ட்ஸ். அப்போ எங்கெல்லாம் நம்ம வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோமோ ஸோ அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அப்போ ஆப்வியஸாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் இன்வெகேஷன் தான் நடக்கும். இப்போ ப்ரௌசர் இன்வெகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிருது. அப்போ இங்க என்ன பண்ணும் அப்படின்னா சைஸை வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ ரெஸ்யூம் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதோட சைஸ் வந்து 21. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து 21. அப்போ நம்ம கோடிங் மூலமா தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சென்டென்ஸ் வந்து கரெக்டா எழுதிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கேயே அந்த சென்டென்ஸை போட்டு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 21 ரிசல்ட். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு காலமாக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்து கெட் ஆஃப் 0ன்னு சொல்லும் போது இது ஃபர்ஸ்ட் ரோவை ஹைலைட் பண்ணும். கெட் ஆஃப் 1 பாஸ் பண்ணும்போது அடுத்தது தென் 2 3 இந்த மாதிரி நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக அந்த கரஸ்பாண்டிங் காலம் வேல்யூக்கு போய் கெட் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ண போதும். ஓகேவா? அப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், இனிஷியலாக வந்து ஐ இருக்கும், ஐ வந்து 0. அப்போ 0 லெஸ் தேன் 21 கண்டிஷன் ட்ரூ. அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ள வரும். உள்ள வரும்போது இங்கே ஐயோட வேல்யூ என்ன 0. அப்போ கெட் ஆஃப் 0.
அப்போ கெட் ஆஃப் ஜீரோவில் அந்த டெக்ஸ்ட் வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ டெக்ஸ்ட் வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை தான் பிரிண்ட் பண்ணும். டெக்ஸ்ட் என்னது? ட்ரெயின் நேம். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? ட்ரெயின் நேம். அப்போ அடுத்த டைம் நம்மளுக்கு வந்து லூப் ரன் ஆகும்போது நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். தென் ஐ வந்து 1 ஆகும். அப்போ கெட் ஆஃப் 1ல நம்மளுக்கு என்ன இருக்க போகுது? ஃபார்மலி. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்மலி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம அந்த லூப் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை டைம் ரன் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகுற முடிய இந்த லூப் வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டிவா நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு காலம் வேல்யூ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இங்கே கன்சோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ எதனால அப்படின்னா நம்ம அதை ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்போ டேபிள் ஹேண்ட்லிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ணணும். சாரி, டேபிள் ஹேண்ட்லிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எய்தர் நீங்கள் எக்ஸ்பாத் ஆக்சஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரோச்சில் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு வேலை கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு வெப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எதுக்காண்டி அப்படின்னா அந்த டேபிளுக்கு வந்து நான் வந்து ஒரு வெப் எலமெண்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ லைக் வெப் எலமெண்ட் இன் த சென்ஸ் அதோட பேரண்ட் நோடு யாரோ அவங்களுக்கு தான் வெப் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். பேரண்ட் நோடு யாரு? நம்மளுக்கு இந்த டேபிள் அட் கிளாஸஸ் ஈக்குவல் டு இந்த வீக் ஆர் இதான் நம்மளுக்கு வந்து பேரண்ட் நோட். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு வெப் எலமெண்ட்டாக நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நம்ம வந்து எக்ஸ்பாத் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு வெப் எலமெண்ட்டாக நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ தென் இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வெப் எலமெண்ட் டாட் ஃபைண்ட் எலமெண்ட். வெப் எலமெண்ட் வேரியபிள் என்ன? டேபிள். அப்போ நான் வந்து டேபிள் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெக்னிக்கலா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் பண்ண போற அந்த எலமெண்ட்டை வந்து என்டையர் HTML கோட்ல வந்து ஸ்கேன் பண்ணாம அந்த ஸ்பெசிபிக் நோடு அதாவது இந்த பேரண்ட் நோடுக்குள்ள மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேடி பார்க்கும். அப்போ அங்கே என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இந்த ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக் நேம் வந்து எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக சேமாக தானே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா TH ரெப்ரசன்ஸ் த காலம் ஒன் வேல்யூ. அப்போ இந்த TH டேகை கவுண்ட் பண்ணா என்ன? பட் இந்த TH டேகை எங்க கவுண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டேபிள்குள்ள மட்டும் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போறோம். ஓகே. அப்போ டேகை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன லொகேட்டர் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேக் நேம். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இங்க வந்து நான் பை டாட் டேக் நேம் கொடுத்துட்டு அந்த டேக் நேம் என்னது? நம்மளுக்கு TH. அந்த THன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இங்க வந்து நான் இப்போ சைஸ் ஆஃப் மெத்தட் வந்து நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஓகே. ஸோ டெக்னிக்கலாக எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த TH டேகை இந்த வெப் எலமெண்ட்டுக்குள்ள மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணும். ஓகே. அப்போ எத்தனை மேட்சிங் ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலே அது மல்டி மேட்சிங் ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு தரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து நான் வந்து ஸோ ஜஸ்ட் வந்து சைஸ் அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சைஸ் கிடச்சிருச்சு. தென் அகெயின் நான் வந்து லூப்பை வச்சு நான் வந்து ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ இனிஷியலைசேஷன். ஸோ இப்போ வந்து இன்ட் j is equal to 0ன்னு கொடுக்குறேன். அப்போ j லெஸ் தேன் சைஸ் கொடுத்துட்டு தென் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் j ப்ளஸ் ப்ளஸ் வந்து நான் வந்து கொடுத்துடலாம். தென் இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிளாக் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இதே லைன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். அப்போ கெட் ஆஃப் அந்த இன்டெக்ஸ் வந்து j மூலமாக பாஸ் பண்ணுறோம். தென் கெட் டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. இது வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நான் வந்து பேஸ்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு வந்து லூப் ரன் ஆகும்போதும் அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். பட் ஒர்க்கிங் பிரின்சிபல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே டேரெக்டாக நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டோம் எக்ஸ்பாத் ஆக்சஸ் வச்சு. இங்கே வந்து ஒரு வெப் எலமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த வெப் எலமெண்ட்குள்ளே அந்த டேகை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். இப்போ மேலே இருக்கிறத வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஸ்க்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட்டு கண்ட்ரோல்/ கொடுத்தேன் அப்படின்னா கமெண்ட் லைன் எனேபிள் ஆயிரும். ஸோ ஜாவாவை பொறுத்த அளவுக்கு அந்த கமெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிப் ஆகும். இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காலம் ஒன் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து
பிரிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் ஸோ நம்ம எந்த வேலை வேணாச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராமை வந்து இந்த அப்ரோச்சில் தான் எழுதணும் அப்படின்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபெமிலியரைஸ் ஆகுதோ அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 அப்ரோச் பார்த்தோம். ஒன்று வந்து எக்ஸ்பாத் ஆக்சிஸ், இன்னொன்று வந்து நம்ம வந்து வெப் எலமெண்ட் கிரியேட் பண்ணி பண்ணுறது. தென் இன் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம வந்து கலெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து படித்ததுக்கப்புறம் ஸோ இன்னமே இந்த டேபிள் ஹேண்ட்லிங் இல்லை வந்து ஒரு ட்ராப் டவுனுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறத வந்து இன்னமே நம்ம வந்து கோடை வந்து சிம்பிளிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். அப்போது எந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து சூட் ஆகுதோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து காலம் 1 வேல்யூ தானே எடுத்தோம். இப்போ எனக்கு காலம் 2ஓட வேல்யூ வந்து எடுக்கணும். பட் இந்த காலம் 2ஓட வேல்யூட ரிலேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு டிடி டேக்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணலாம், என்னோட கோடில் இந்த டிஹெச்சுக்கு பதில் நான் வந்து டிடியை கவுண்ட் பண்ணலாம். ஸோ தென் இங்கேயும் நான் டேக் நேம் வந்து ஸ்பெசிஃபை வந்து நான் வந்து பண்ணிடலாம் டிடி. பட் டிடியை மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஆர் டேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிடின்னு இருக்கு. அப்ப டெக்னிக்கலா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த வெப் எலமெண்ட்குள்ள இருக்க எல்லா டிடியும் நம்ம வந்து கவுண்ட் பண்றோம். அப்ப எல்லா டிடியும் நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்டெக்ஸாவே நான் வந்து எழுதிடுறேன். டிசெண்டன்ட் கோலன் ஓகே. ஸோ டிசெண்டன்ட் கோலன் நான் டிடின்னு கொடுத்துட்டேன். பட் இங்கே எத்தனை ரிசல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24 ரிசல்ட். அது என்ன பண்ணுது, அந்த இமேஜையும் கன்சிடர் பண்ணுது, அது கீழே இருக்க இமேஜையும் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுது. பட் நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணோம், காலம் 1 வேல்யூ வந்து ட்ரெயின் நேம்ல தான் இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணோம். அப்போ காலம் 2வும் நம்ம வந்து அந்த ட்ரெயின் நேமுக்கு என்ன மேப் ஆயிருக்கோ அங்கிருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எதுக்காண்டி அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அதாவது இந்த காலம் 1க்கு இந்த வேல்யூ தான் மேப் ஆயிருக்கா, எப்படி நம்ம வந்து ஒரு கீ டு வேல்யூ பேர் ரிலேஷன் வந்து நம்ம வந்து டெஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ லைக் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபைல் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், ஸோ லைக் நம்மளுக்கு வந்து ஒரு கீ வந்து செட் பண்ணிடுவோம், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், இந்த கீயை கால் பண்ணால் அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு வந்து கீ டு வேல்யூ பேர் ரிலேஷன் தான். அப்போ அந்த ரிலேஷன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபோசிஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பட் இங்க வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 24 ரிசல்ட் வருது. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். நமக்கு இனிஷியலைசேஷன் வந்து என்ன பண்றோம், 0ல இருந்து பண்றோம். அப்போ 0ல இருந்து பண்ணோம் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் வந்து இங்க என்ன பாஸ் ஆகும், 0 தான் பாஸ் ஆகும். அடுத்த டைம் லூப் ரன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 0 வந்து நம்மளுக்கு வந்து +1 ஆகும், தென் 1 பாஸ் ஆகும். பட் நம்மளுக்கு இங்க எத்தனாவது வேல்யூல இருந்து வேணும், ஸோ நம்மளுக்கு வந்து அந்த தேர்ட் வேல்யூல இருந்து தானே வேணும். அப்போ தேர்ட் வேல்யூ இன்டெக்ஸ் என்ன 2. அப்போ இங்க இனிஷியலைஸ் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இங்க வந்து 0க்கு பதிலாக நம்ம 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிஷன் அதாவது இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வந்து 2ல இருந்து ஆரம்பிக்கும், அடுத்த ரன் 3 4 5. அப்போ கண்டிஷன் செக் பண்ண போகுது, ஸோ 2 less than சம்திங், அப்போ ட்ரூவா இருந்தா உள்ள வர போகுது, இல்ல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா லூப் வந்து நம்மளுக்கு வந்து டெர்மினேட் வந்து நம்மளுக்கு வந்து ஆக போகுது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். அதை வந்து நம்ம எப்பயுமே 0 தான் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து ரூல் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம நீடை பொறுத்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ அந்த எண்ட் லைன் ஸோ இங்க என்ன இருக்கு, அந்த ஃபுட் நோட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு தானே இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் நோட் ரெஃபரன்ஸ் இது முடிய நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே. அப்போ இந்த காலம் வேல்யூ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ பிரிட்டி சிம்பிள். நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டா போதும், நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே. ஸோ எய்தர் நீங்க வந்து ஒரு வெப் எலமெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து டேகை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணாலும் ஃபைன், இல்ல எக்ஸ்பாத் யூஸ் பண்ணி நீங்க ஒரு சிம்பிள் சின்டெக்ஸா எழுதினாலும் ஃபைன். இப்போ மூவிங் ஃபார்வர்டு எல்லா வெப் பேஜ்லயுமே நம்மளுக்கு டேபிள் இருக்கும். இப்போ இதே வெப் பேஜ்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன் அப்படின்னா இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் காலம்ஸ் இருக்கு. அங்க வந்து 2 காலம் தான் இருந்துச்சு, நம்ம ரிலேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போ இங்க வந்து மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும்போது இதோட ரிலேஷனை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சர் அதாவது அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா
நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். இல்லை இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஒரு கிரிக் பஸ் கூட நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உங்கள் ஐபிஎல் ஸ்கோர் இருக்கு. இப்போ ஜஸ்ட் இந்த ஐபிஎல் ஸ்கோரை வந்து நான் வந்து செக் பண்ணுறேன். இந்த ஸ்கோர் கார்டை வந்து கிளிக் பண்ணால் கூட ஈவன் இந்த ஸ்கோர் கார்டு கூட நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் தான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ரன், பால், 4, 6 எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து செக்ரிகேட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் ரன்னை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எனக்கு என்ன என்னோட டெஸ்ட் வேலிடேஷன் என்ன பண்ணா இந்த ரன்னை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் எனக்கு டோட்டலுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக காலம் 3யோட வேல்யூ ஆக்சஸ் பண்ணோம். அப்போ அது டேபிள்குள்ளே இருக்கு. அப்போ அதுக்கான ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுத ஆரம்பிக்கிறோம். அப்போ ஃபர்தர் செஷன்ல நம்ம வந்து இன்னும் டேபிளை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இன்னைக்கு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிள் டேபிள், அதாவது ஒரு 2 காலம் இருக்க அந்த டேபிளை வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ண நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இஃப் யூ ஹேவ் டைம் ஸோ இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வெப் எலமெண்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ லைக் இந்த செலக்டரை யூஸ் பண்ணி டேபிளோட ஏதோ ஒரு எண்ணில் வச்சோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹைலைட் வந்து ஆகும். அது எந்த கார்னரில் வச்சா ஹைலைட் ஆகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன சிம்பிள் ட்ரிக். ஸோ என்ன அப்படின்னா இந்த கார்னரில் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒவ்வொன்றா ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்டையர் டேபிள் வந்து ஹைலைட் ஆக போகுது. தென் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஆர் டேக் இருக்கு. பட் இந்த டிஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதுக்குள்ள வந்து மல்டிபிள் டேக்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு டேக் ஒவ்வொன்றும் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா?